வர வர கண்மணி அன்புகிட்ட கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாம தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. டாக்டர் அன்புக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே கண்மணியோட சித்தப்பா இருந்துக்கிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலையே, அன்பு மாப்பிள்ளை எதுக்காக புகையை சுவாசிக்கணும், அவர் கேஸ் அடுப்பில் தானே சமைக்கிறாரு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகப்பட்டு கேட்கும்போது நம்ம தேன்மொழி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. கண்மணி தான் அவர் எவ்வளவோ சொன்னார், அவரால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்மணி தான் அவரை கட்டாயப்படுத்தி விறகடுப்பில் சமைக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லவுமே இங்கே கண்மணியோட அம்மா சித்தி எல்லாருமே கண்மணி மேலே பயங்கரமாக கோவப்பட்டு திட்டுறாங்க. அடி பாவி, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறியா, ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை பிடிச்சி திட்டுறாங்க. இங்கே கண்மணியோட சித்தப்பா இருந்துக்கிட்டு, கண்மணி நீயாம்மா இப்படி, நீ இப்போலாம் ரொம்பவே மாறிட்ட, எல்லாருக்கிட்டேயும் எவ்வளோ பாசமாக நடந்துக்குவ, இப்போலாம் நீ மனச்சாட்சியே இல்லாமல் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்மணியுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு டாக்டருமே ஏதோ கரெக்டான டைமில் நீங்கள் கொண்டு வந்தனால அவரோட உயிரை காப்பாற்றிட்டோம், கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் ரொம்பவே கஷ்டம்தான் அவரை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே சரி, அன்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் நல்லாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு சடனாக பார்த்தீங்கன்னா அன்புக்கு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா முடியாமல் போயிடுது. அவரோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிடுது. இங்கே எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே கண்மணி ஒரு பக்கம் கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டுறாங்க, நான் ரொம்பவே மாறிட்டேன் தான், என்னோட கோபம் என் கண்ணை மறைச்சிடுச்சு, அதனால தான் அன்புக்கு இப்படி ஒரு நிலமை, எல்லாம் ஏன் தப்பு தான், எப்படினாலும் என் அன்பு அன்பு காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் ரொம்பவே கதறி அழுகிறாங்க. கண்மணி தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி கண்மணியை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போது நீ ஃபீல் பண்ணி என்னாக போகுது கண்மணி, கொஞ்சமாச்சும் நீ யோசிச்சு பார்த்தியா, அவருக்கு தான் உடம்பு சரியில்லையில, அப்புறம் எதுக்காக கண்மணி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இப்படியெல்லாம் பண்ண, பாவம் அவர் இப்போ எப்படி ஒரு நிலைமையில இருக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏதோ கோவத்தில் அவர்கிட்ட நான் ரொம்பவே மோசமாக தான் நடந்துக்கிட்டேன், என்னால் தான் அவருக்கு இப்போ இப்படிப்பட்ட நிலமை, இப்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேன்மொழி கண்மணியை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அன்பு சார் நல்லபடியாக சரியாயிட்டு வந்துடுவார், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத கண்மணி, தைரியமாயிரு, அவர் நல்லபடியாக சரியாயிட்டு வந்தால் நீ அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் இனி பண்ணாத, அவர்கிட்ட நல்ல விதமாக நடந்து. கண்மணியும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவேரி அவங்க தங்கச்சிக்கிட்ட இப்போவே சிவகாமி கிட்ட ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லிடுறேன், இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனையாயிடும், மாப்பிள்ளையோட நிலமை ரொம்பவே மோசமாக இருக்குதுன்னு வேற டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னு காவேரி நம்ம சிவகாமிக்கு கால் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சிவகாமிக்குமே அன்போட ஞாபகம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சிவகாமியோட மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன இன்றைக்கி நம்மளுக்கு மனசே சரியில்லையே, ரொம்பவே அன்பு ஞாபகமாக இருக்குதே, அன்புக்கு எதனாலும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம கண்மணி அன்பு பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக கண்மணி அன்புவை நல்லாவே பார்த்துக்குவா, அன்புவை அப்படிலாம் கண்மணி விட்டுற மாட்டா, நம்ம தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறாங்க. அந்த டைமில் தான் காவேரியோட ஃபோன் நம்ம சிவகாமிக்கு வருது. காவேரி தான் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காவேரிக்கு இப்போ தான் நம்ம கண்ணு தெரிஞ்சோமா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு காவேரி, என்ன எப்படி இருக்கிற, நீ கூட என்கிட்ட விஷயத்த மறைச்சிட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு என்ன என்ன விஷயத்த மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே தயங்கி இருக்கிறாங்க. ஏய், மாப்பிள்ளையும் கண்மணியும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறாங்க, ஒன்றா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட நீ ஃபோன் போட்டு சொல்லியிருந்துருக்கலாம்ல, நான் நிம்மதியாக இருந்திருப்பேல, அன்பு எங்கே போனால் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அன்பு கண்மணி ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ரொம்பவே சந்தோஷமானேன். ஏன்னா அன்பு உடம்பு சரியில்லாதவன், அவனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் தனியாக எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டு இருந்தேன். விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்லிட்டு இருக்கிறாங்க.
காவேரி எதுவுமே பேசாம அப்படியே சைலண்டா இருக்கிறாங்க. விஷயத்த சிவகாமி கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, சிவகாமிக்குமே சந்தேகம் வந்துடுது. "என்ன காவேரி, நான் இத சொல்றதுக்காக தானே எனக்கு கால் பண்ண. வேற எதுவுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்ப காவேரி இருந்துகிட்டு அப்படியே தயங்குறாங்க. சிவகாமி இருந்துகிட்டு, "என்னாச்சு காவேரி? அ ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், நம்ம காவேரி இருந்துகிட்டு, "சிவகாமி உன்கிட்ட ரொம்பவே முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா, அத எப்படி உன்கிட்ட சொல்ல? நீ தாங்கிக்குவியா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே, சிவகாமி ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. "என்னாச்சு காவேரி? எதுவும் பிரச்சனையா? எதுனாலும் சொல்லு, பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், இங்க அன்பு இருந்துகிட்டு, ரொம்பவே முடியாம இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவுமே, இங்க நம்ம சிவகாமி பயங்கரமா துடிச்சு போயிடுறாங்க. "என்ன காவேரி? என்ன சொல்றா? அன்புக்கு என்னாச்சு? இப்போ அன்பு நல்லா இருக்கிறானா?" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு கத்த ஆரம்பிச்சுறாங்க. ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க. அப்புறம் நம்ம கார்த்தி மத்த எல்லாருமே வராங்க. "என்ன பெரியம்மா? எதுக்காக அழுகுறீங்க? என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அன்புக்கு உடம்பு சரியில்லையா? அன்பு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறானா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அங்கே கண்மணியோட ஃபேமிலிய பார்த்ததுமே பாட்டிக்கு செம கோவம் வருது. "நீ எதுக்காகடி இங்க வந்த? ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து போ." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அப்போ கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணி தான் நம்ம சிவகாமி வந்து பேசுறாங்க. "இங்க பாருங்க, இப்ப எதுக்காக கண்மணிய இங்கேருந்து சொல்றீங்க? அன்புவ நெனச்சு நம்ம எவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறோமோ, அதே மாதிரி தான் கண்மணிக்கும் கஷ்டமா இருக்கும். 1000 தான் இருந்தாலும் கண்மணியோட புருஷன் தான அன்பு." அ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. பாட்டிக்கு செம கோவம் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டர்கிட்டயுமே வந்து விசாரிக்கிறாங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, விஷயத்த டாக்டர் சொல்லவுமே, எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. கண்மணி கிட்ட சிவகாமி போயிட்டு கேட்குறாங்க. "என்னாச்சு கண்மணி? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நீ இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் ரொம்பவே நிம்மதியா இருந்தேன். நீ அன்புவ வந்து நல்லா பார்த்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படி இப்படியெல்லாம் நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி வந்து கண்மணி கிட்ட வந்து கேட்குறாங்க. கண்மணி அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க. இங்க பாட்டிக்கு வந்து ஒண்ணுமே புரியல. "என்ன அவகிட்ட எதுக்காக நீ போயிட்டு கேட்டுட்ருக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்புறம் பாட்டிக்கு வெண்ணிலாவுக்குமே விஷயம் தெரிய வருது. நம்ம அன்பு கண்மணியும் ஒரே இடத்துல வேலை பார்த்தது எல்லாமும் தெரிய வருது. அன்பு செஃப்பா வேலை பார்த்தது எல்லாம். அத தெரிஞ்சுக்கிட்ட பாட்டிக்கு செம கோவம் வருது. "அ இது தெரிஞ்சுமே என்கிட்ட இருந்து நீங்க விஷயத்த மறைச்சிட்டீங்களே! அப்பவே நான் அன்புவ வந்து வீட்டுக்கு கையோட கூட்டிட்டு வந்திருப்பேன். போயிட்டு அன்போட நிலைமைக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்மணி கிட்ட தான் வந்து சிவகாமி வந்து என்னதான் அன்புக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கண்மணி ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாம ரொம்பவே குற்ற உணர்ச்சியில தவிக்கிறாங்க. அந்த டைமில் தான் காவேரி இருந்துக்கிட்டு, "அவ எப்படி சொல்லுவா? அ அவ தான் எல்லாத்துக்கும் காரணம்." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிய போட்டு அடிக்கிறாங்க. சிவகாமிக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன சொல்ற காவேரி? எதுக்காக இப்போ நீ கண்மணி மேல கோவப்படுற? அன்புக்கு இப்படி ஆச்சுன்னா, கண்மணி என்ன பண்ணுவா? அ அன்பு மேல கண்மணி உயிரையே வச்சிருக்கிறா. அ அன்புக்கு எதுனாலும் ஒண்ணுனா கண்மணி துடிச்சு போயிருவாளே!" அ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அப்போ காவேரி இருந்துக்கிட்டு, இந்த மாரி "அ இவ மேல தான் எல்லா தப்பும். இவ தான் மாப்பிள மேல இருக்கிற கோவத்துல இந்த மாதிரி விறகடுப்புல சமைக்க சொல்லியிருக்கிறா. அ அது மட்டும் இல்லாம அவருக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தெரியும்ல. அ அவ எதுக்கு அந்த மாரி பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ம் காவேரி வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அத கேட்ட சிவகாமிக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துருது. "என்ன கண்மணி? என்ன சொல்றா காவேரி? இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்க கண்மணி வந்து, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. "நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல கண்மணி. உன்ன நான் மலை போல நம்புனேன். என்னதான் அ அன்பு மேல உனக்கு கோவம் இருந்தாலும், நீ அன்புகிட்ட இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கக்கூடாது. ரொம்பவே தப்பு கண்மணி நீ பண்ணது. இவ்வளோ நாளா நீயும் அன்பும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா வந்து நீ இப்போ பண்ணது மிகப்பெரிய தப்பு. அவன் தான் உடம்பு சரியில்லாதவன் தெரியும்ல. அது தெரிஞ்சுமே அவன நீ வலுக்கட்டாயமா வந்து விறகடுப்புல சமைக்க சொல்லியிருக்க. அதனால தானே இவ்ளோ பிரச்சனை." அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கண்மணி மேல ரொம்பவே பயங்கரமா கோவப்படுறாங்க. எங்க கண்மணி வந்து சிவகாமி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. "ஏதோ நான் யோசிக்காம பண்ணிட்டேன். அவர பத்தி நான் அந்த டைம்ல யோசிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "உன் கோபம் எல்லாம் கண்ண மறைச்சிடுச்சுல்ல. அவ்வளோதானா கண்மணி?
உனக்கு அன்பு மேலே இருந்த பாசம் எல்லாமே அவ்வளோதானா, காணாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே உடனடியாக நம்ம அன்புக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். அவரோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது. உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, சைன்லாம் வாங்கிட்டு நம்ம அன்புக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் சிவகாமி வந்து அதிரடியான ஒரு முடிவு தான் எடுக்கிறாங்க. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. எப்போ நீ இந்த மாதிரிலாம் அன்பு விஷயத்தில் பண்ணையோ, இனிமே வந்து நீ அன்புக்கு தேவையே கிடையாது. இப்போ வரைக்குமே நான் வந்து உன்னையும் அன்பையும் எப்படினாலும் சேர்த்து வச்சிரணும். நீங்கள் 2 பேருமே சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனால் நீ அன்புக்கு வேணாம் கண்மணி இனிமே. அவ வாழ்க்கையிலேருந்து நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகாமி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட கண்மணிக்கு அப்படியே தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. இங்கே பாட்டிக்கெலாம் வந்து ரொம்பவே வசதியாக போயிடுச்சு. இப்போவாச்சும் ஒரு நல்ல முடிவை எடுத்து இவ எந்த விதத்துலேயுமே அன்புக்கு சரியாகவே இருக்க மாட்டா. ஆம், இவளை இதோட நம்ம தலைமுழுகிருவோம். அன்பு நல்லபடியாக சரியாயிட்டு வந்ததுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கு அன்புவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. இங்கே நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுட்டு நிற்கிறாங்க. இனி எதுக்காக இங்கே நிற்கிற, இங்கேருந்து நீ கிளம்பு. இப்போ முகத்தை கூட பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி வந்து சொல்கிறாங்க. காவேரி இருந்துக்கிட்டு என்ன சிவகாமி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவள் பண்ண வேலைக்கு அவளை தலையில் தூக்கி வச்சு நான் ஆடவா? இனிலாம் வந்து கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் கூட என் வாயில் வரவே வராது. இவ பண்ணதே போதும். பாவம் அன்பு. என்னதான் அவன் மேலே கோபம் இருந்தாலும் இவ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. கார்த்திலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் வெண்ணிலாவுக்கு அப்படியே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, நம்ம பிளான் பண்ணாமையே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமும் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.